நம்முடைய கமிழருவி மணியன் ஒரு பதிவை சொல்கிறார். எனக்கு உண்மையிலே கண்களிலே நீர் கசிந்தது. இப்படிப்பட்ட மகத்தான மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தாரா என்று நாம் ஆச்சரியப்பட்டுத்தான் நின்றோம். கோயம்புத்தூரிலே ரோட்டரி கிளப் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்திலே சென்று தமிழருவி மணியன் பாராட்டு விழாவிலே பேசியிருக்கிறார். அப்போது கேட்டிருக்கிறார், கோயம்புத்தூர் அந்த ரோட்டரி கிளப் ஆளுமைகளை பார்த்து கேட்டிருக்கிறார், ஏங்க இங்க எப்பேற்பட்ட ஒரு மனிதன் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பாராட்டு விழா நடத்த மாட்டீர்களா என்று யாரென்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்தாங்க நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு. அவர் போய் இந்த நிகழ்வுக்கெல்லாம் வருவாரா? அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அல்லவா அப்படின்னு சொல்லும் போது தமிழருவி மணியன் சொல்லிட்டார், நான் அவரை அழைத்து வருகிறேன் என்று தமிழருவி மணியன் அவருக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அப்படியே வந்து நிகழ்வுக்கு ஏற்பாடாகுது. நல்ல கண்ணு கிட்ட போய் தமிழருவி மணியன் பேசுறாரு, ஐயா இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்வு நடக்குது, பாராட்டு விழா நடக்குது, நீங்க வர வேண்டும் என்று சொல்கிறார். யார் நடத்துகிறார்கள் என்று கேட்கிறார் தோழர் நல்லக்கண்ணு. இந்த மாதிரி ரோட்டரி கிளப் அங்க முன்னெடுக்குதுன்னு சொல்லும்போது, ஐயா அந்த நிகழ்வுக்கெல்லாம் நான் போய் எப்படி வருவது, அங்கு எனக்கு என்ன வேலை, அந்த பெரிய பணக்காரர்கள் நடத்தும் நிகழ்வல்லவா அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாரு. நான் ஏழை எளிய மக்கள் நடத்தும் நிகழ்வுகளில் தானே இருப்பவன், என்னை போய் மேட்டுக்குடி மக்கள் நடத்துகிற நிகழ்வுக்கு அழைக்கிறீர்களே என்று கேட்டபோது, அன்பு தோழர்களே பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு எளிமையான மனிதர். தமிழருவி மணியன் சொல்கிறார், ஐயா நீங்கள் இந்த ஏழை எளிய சாமானிய மக்களோட எப்போதும் பயணப்பட்டு வருகிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். உங்களுடைய பாராட்டு உரைகளை நீங்கள் அங்கு வந்து சொல்ல வேண்டாம். கம்யூனிச சித்தாந்த கருத்துக்களை நீங்கள் அந்த தளத்திலே நிச்சயம் பேசியாக வேண்டும். அந்த மேட்டுக்குடி மக்களுக்கு நீங்க தெரிவிக்க வேண்டியது இது அவசியம். கம்யூனிசவாதிகள் எப்பொழுது சிரமத்தை அனுபவிக்கின்றனர் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டுமல்லவா? இந்த எளிய மக்களின் வாழ்க்கையை அவர்களுக்கு புரிய வைக்க நீங்கள் வந்து அந்த தளத்தினை உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது முழு மனதோடு சம்மதித்து அவரோடு பயணிக்க வருகிறார். நிகழ்வுக்கான நேரம் குறிக்கப்படுகிறது. தோழர் நல்லக்கண்டு எப்போதுமே தனியாளாகத்தான் பயணப்படக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். தொடர் வண்டியில் பயணம் செய்வதற்காக தமிழருவி மணியன் காத்திருக்கிறார். அப்போது நல்லக்கண்டு தனி ஆளாக வருகிறார். தனி ஆளாக வந்து அவரோடு சேர்ந்து பயணிக்க தயாராகிறார். சாதாரண பெட்டியில பயணிக்கத்தான் நல்லக்கண்ணு விரும்புறார். ஆனா தொடர் வண்டியில 2ஆம் வகுப்பு ஏசி வகுப்பு என்று சொன்னவுடன் அவர் தயங்குகிறார், வரமாட்டேன் என மறுக்கிறார். ஐயா இப்போது சென்று சாதாரண பெட்டியை எல்லாம் கேட்டு பெற முடியாது, அதற்கான நேரம் கடந்துவிட்டதே, எனவே இப்போதே இந்த பெட்டியில் நாம் பயணம் செய்வோம் வாருங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி அவர் அழைத்திருக்கிறார். தமிழறிவு மணியை பதிவு செய்கிறார். அந்த இரவு முழுவதும் அவர் ஒரு புழு துடிப்பதை போல துடித்தார் என்று பதிவு செய்கிறார். பாருங்கள் அந்த சொகுசு வாழ்க்கையை ஒரு சிறிது நேரம் கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு மனதை நாம் என்னவென்று சொல்வது?